ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை சமையல். வாங்க, இன்னைக்கு நம்ம காரக்குழம்பு கிராமத்து முறையில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூனு கடாய் காஞ்சோன்னே 3 ஸ்பூனு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தயம் போடுவோம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுமா. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றாவே போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி 2 தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் குழைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் 3 காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். இதை சேர்த்து ஒரு நல்லா பெரட்டி விடுவோம். இப்போ தேவையான உப்பு போடுறோம்மா. உப்பு போட்டு நல்லா கிண்டுவோம். நல்லா கிளறி விடுங்கம்மா. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மூணு ஸ்பூனு நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள். இது வந்து எல்லாம் கலந்து அரைச்ச தூள். ஒரு 4 ஸ்பூனு போட்டுக்கிறேன். நாங்கள் ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு போடுறேன். அப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். சுற்றி காயெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே கிளறி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணுமா. மூடி போட்டு மூடி வச்சு இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுவோம். இடையில கிளறணும். காய் நல்லா வேகணும். நல்லா இடையில கிண்டி விட்டு மூடிப்போம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சதில் ஊற்றிக்கிட்டேம்மா. 2 மாங்காய் அரைஞ்சி அதில் போட்டுக்கிட்டேன். போட்டு எல்லாம் கிளறி விடணும். கிளறிட்டு நம்ம உப்பு புளி எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம், குளம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டால் போதும். நம்ம இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம கிராமத்து முறையில் செஞ்ச காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.